உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஏராளமான உரைகள் நிகழ்த்தப்பட்டு இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய மனிதர்களின் மூலமாக ஏராளமான உரைகள், சொற்பொழிவுகள் நடந்து கொண்டே இருக்கலாம். பல லட்சங்கள் செலவு செய்து, பல கோடிகள் செலவு செய்து இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் அப்படிப்பட்ட உரைகளை நிகழ்த்தலாம் பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில. ஆனா இந்த உரைகள் எல்லாமே அது நிலைத்திருக்கிறதா? எத்தனை நாட்கள் அந்த உரைகளை பற்றி நாம் பேசிக் கொள்ளுகிறோம்? அல்லது அந்த உரைகள் எத்தனை பேருடைய உள்ளத்தை மாற்றி கொண்டிருக்கிறது? மிஞ்சி போனா ஒரு நாள் மாற்றுமா, அல்லது ஒரு மாசம் வரைக்கும் நிலைத்திருக்குமா? அவ்வளவுதான், அதுக்கு பிற்பாடு காணாமல் போய்விடுகிறது. ஆனா ஒரு உரை அப்படி அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள், இந்த நிமிடம் வரைக்கும் அந்த உரை உறவாடி கொண்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி முழக்கத்தோடு கூட சொல்லி அந்த 7 திருவார்த்தைகள். அது சில நிமிடங்களே நிகழ்த்தப்பட்டது. இன்னைக்கு பேசுகின்ற ஒன்றும் பெரிய பெரிய ஸ்டேஜ், பெரிய பெரிய லைட்டிங், அல்லது குவாலிட்டியான ஸ்பீக்கர், குவாலிட்டி என்று சொல்லி வைத்து நடத்துகின்ற உரை போன்ற அந்த உரை இல்லை. சாதாரணமாக வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், இந்த சிலுவை வார்த்தைகள், இந்த உரைகள், அது இன்னைக்கு பல பேருடைய உள்ளத்தை அது அசைத்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நிமிடங்களே பேசப்பட்டது, ஒரு சில மணி துளி வேலைகளே, ஒரு சில சொற்களே அந்த உரைகள்ல காணப்பட்டது. ஒரு ஒரு ஆரவாரமோ அல்லது ஆர்ப்பரிப்போ அல்லது அதை கைத்தட்டி வரவேற்பதற்கோ ஆட்கள் அங்க கிடையாது. அலங்காரமான சொற்களும் அந்த வார்த்தைகள்ல கிடையாது. நீடிய சொற்பொழிவும் அது கிடையாது. சில சொற்களை, அந்த சொற்கள் இன்றைக்கும் அநேகருடைய உள்ளத்தை அது அசைத்து கொண்டு இருக்கின்றது. கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை உடைய அந்த கொல்கதா மலை மீது இயேசு என்னும் மாபெரும் இரட்சகர் அத்தனை வேதனைகளின் மத்தியில, அத்தனை துயரத்தின் மத்தியில, அத்தனை அகோரமான அந்த வேளையில ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். அந்த அளவுக்கு அவருடைய முகம் சிதைக்கப்பட்டிருந்தது. அவருடைய சரீரம் கொடூரமான வேதனைகளின் மத்தியில் தொங்கிக் கொண்டிருந்தவாறு ஆண்டவர் பேசுகின்றார். தலைகளில் முட்கிரீடம், கூர்மையான முட்கள் அவருடைய தலையை பிய்த்து கொண்டிருக்கின்றது. வாரினால் அடிப்பட்ட முதுகு, கைகளிலும் கால்களிலும் கடாவப்பட்டிருக்கிற ஆணிகள் அது அழுத்தி கொண்டிருக்கிறது. மரத்தோடு கூட இரட்சக்கூடிய கைகளையும் கால்களையும் விழாவிலே ஈட்டி பாய்கின்றது. இந்த சூழ்நிலையின் மத்தியில தான், இந்த வேதனைகளின் மத்தியில தான் அவருடைய வாயிலிருந்து இந்த திவ்ய வார்த்தைகள் புறப்பட்டு வருகின்றது. இந்த திவ்ய வார்த்தைகள் ஏன் வெளிப்பட்டன, எதற்காக வெளிப்பட்டன? இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நான் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி என்னுடைய வீட்டில் வைத்திருப்பது போல இந்த வார்த்தைகளை நான் வைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கண்ணாடியை போல இரட்சகருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கடைசி நிமிட வார்த்தைகள். எனக்கு ஒருவர் மரிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த கடைசி வாக்கியங்களை எதிர்பார்த்து என்கிட்ட கடைசியா இந்த மனிதன் இதைதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பெருமையா நம்ம சொல்லுகின்றோமே. அதே போல இரட்சகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சொல்லுகின்ற பொழுது, அவர் பரலோகத்திற்கு நமக்கான வீட்டை ஆயத்த பண்ண அவர் கடந்து சொல்லுகின்ற பொழுது அவர் கூறி சென்ற வார்த்தைகள் தான் இவைகள். இது எதற்காக முக்கியம் வாய்ந்தது என்று சொன்னால், இது உங்களுடைய உள்ளத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் அசைக்கக்கூடிய வார்த்தைகள். அவர் செய்தது போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து சாட்சியாக வெற்றி முழக்கத்தோடு கூட அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து காட்டுவதற்காக ஆண்டவர் கூறி சென்றிருக்கின்றார். வரக்கூடிய நாட்கள்ல இந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமாக, ஒவ்வொரு வசனங்களின் மூலமாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். நீங்க இந்த ஃபாலோ ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சேனல் மூலமாக நீங்க பார்க்கலாம். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்சார் உறவினர்களுக்கும் நீங்க இதை ஷேர் செய்யுங்க. நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நம்மளோடு கூட பயன்படும். இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கும் எனக்கும்
நம்முடைய இரட்சிப்பின் வாழ்க்கைக்கு ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.